அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் சீஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயமும் தக்காளியும் நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதா, அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு நான் கீ ரைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் கோழி கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ கோழிக்கு மசாலா சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு சேர்த்து வச்சுக்கணும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம நான்ஸ்டிக்கில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோழியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிரேவி செய்கிறேன்னா நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க. ஏன்னா சீஸ் போட்டு செய்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த கிரேவியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சுக்கணும். சிக்கன்னாலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் நம்ம இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெயை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம கோழி பொரிக்கிறதுக்கும் உப்பு சேர்த்தனால இதுக்கும் பார்த்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு சீஸ்லேயும் உப்பு இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பச்சை வாடை போகிற வரை இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து வதக்குறேன். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரையும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சிக்கன் பவுட்ரு இதில் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீஸாவது இதில் நம்ம சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்த்தா இந்த சீஸ் கிரேவிக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் கம்மியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவி எவ்வளோது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம வேக வைக்கணும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேங்காய் அரைச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸாவது கிண்டி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.